சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுக ஆட்சிக்கு முடிவு, அதிர்ச்சியில் ஸ்டாலின். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனின் தமிழகம் தலைநிமிர தமிழரின் பயணம் கடந்த அக்டோபர் 12ஆம் தேதி தொடங்கி சுமார் 84 நாட்கள் தமிழகம் எங்கும் பட்டி தொட்டி எங்கும் சுற்றி புதுக்கோட்டையில் நிறைவு செய்யப்பட்டிருக்கு. திமுக ஆட்சியின் மக்கள் விரோத போக்க மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தும் வகையில் இருந்த நயினார் நாகேந்திரனின் இந்த பயணத்தில் மதுவால தமிழகம் சீரழிந்து சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சந்தி சிரிக்கிறது என அம்மல்படுத்தப்பட்டது. மேலும் திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள், தமிழ்நாட்டை கூறு போட்டு வரும் முதல் குடும்பத்தின் ஆதிக்கம் குறித்தும் மக்கள் மத்தியில் நயினார் இந்த பயணத்தின் போது எடுத்துரைத்தார். திமுகவை வீழ்த்தி தமிழ்நாட்டின் பெருமையை மீட்கெடுக்கும் நோக்கில் நயினாரின் இந்த பயணம் தமிழகமெங்கும் மக்கள் உற்சாகத்துடன் வரவேற்ற நிகழ்வை பார்க்கும்போது மாற்றத்திற்கு மக்கள் தயாராகிவிட்டதை உணர முடிந்தது. குறிப்பாக தமிழக பாஜகவின் வாக்கு சாவடி கட்டமைப்பை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்த நயினார் நாகேந்திரனின் இந்த பயணம் மக்களுக்கும் பாஜகவுக்கும் இடையிலான நேரடி தொடர்பை ஏற்படுத்தும் வகையில் அமைந்தது. ஆளும் திமுக அரசு 1000 தடைகளை போட்டாலும் அது அத்தனையும் தகர்த்தெறிந்து வெற்றிகரமாக நயினார் நாகேந்திரனின் தமிழகம் தலைநிமிர தமிழரின் பயணத்தை முடிச்சிருக்காரு. மத்திய மோடி அரசின் திட்டங்களை திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி மக்களை ஏமாற்றியது தோலுரித்து மக்களுக்கு மத்திய மோடி அரசு தான் பல திட்டங்களை கொடுத்துள்ளது என்பதை மக்களுக்கு எடுத்துரைத்தது மட்டுமில்லாமல் திமுக அறிந்த நிர்வாக சீர்கேடு போன்றவற்றை ஆதாரத்தோட மக்கள் மத்தியில் எடுத்துரைக்கப்பட்ட நயினாரின் இந்த பயணம் மக்கள் மத்தியில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. திமுக ஆட்சியில் சீரழிந்து வரும் தமிழகத்தின் நிலையை வீடியோவா திரையிட்டு மக்கள் மத்தியில் திமுகவின் முகத்தெரிய கிழக்கும் வகையில் அமைந்த இந்த நயினாரின் தமிழகம் தலைநிமிர தமிழரின் பயணத்தில் மக்கள் தாங்களாகவே கூட்டமாக ஆர்வமாக கலந்து கொண்டு ஆளும் திமுக அரசுக்கு எதிராக மக்கள் ஏதோ ஒரு முடிவோடு தான் இருக்கிறார்கள் என்பதை மக்கள் கூட்டம் வெளிப்படுத்தியது. திமுகவுக்கு மாற்று தேசிய ஜனநாயக கூட்டணி தான் என்கின்ற நம்பிக்கையை இந்த தமிழகம் தலைநிமிர தமிழரின் பயணம் மூலம் விதைத்து இருக்கிறார் நயினார் நாகேந்திரன். இப்படி ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில் வருவதற்கு முக்கிய காரணமாக இந்த பயணத்தின் போது மக்களிடம் நேரடியாக அவர்களின் குறையை கேட்டறிந்து மற்றும் மக்களோடு மக்களா போராட்டம் ஆர்ப்பாட்டத்தில் நயினார் கலந்து கொண்டு மக்கள் மத்தியில் திமுகவுக்கு மாற்று தேசிய ஜனநாயக கூட்டணி தான் என்கின்ற மிக பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் தமிழகத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள அந்த மக்களின் கலாச்சாரத்தோடு கலக்கும் வகையில் கோயம்புத்தூரில் வள்ளியங்கும்மியில் பங்கேற்று மற்றும் தீபத்தூன் பூர்ண சந்திரத்துக்காக மோட்ச தீபம் ஏற்றியது வரை நயினாரின் இந்த பயணம் மக்களுடனான உணர்ச்சி பூர்வமான கலாச்சாரத்தை பிரதிபலித்தது.